எக்மோர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனால் இதை செய்வேன்னு எதனா கனவு திட்டம் இருக்கா உங்ககிட்ட? அப்படியே நடந்து போயிடும். நான் தான் சொன்னேனே, எனக்கு ஒரு ஐஏஎஸ் அகாடமி தொடங்கணும், அதனுடைய சொந்த செலவில் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எளிய மக்களுக்கான அந்த பயிற்சியில் இங்கேருந்து நிறைய உயரதிகாரிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. விளையாட்டு திறல்கள் மேம்பாடு, இளைஞர்கள் பாதை மாறாமல் அவருடைய வாழ்வில் உயரணும் அப்படின்னா அதுக்கு விளையாட்டு ஒரு மிக முக்கிய காரணம். அந்த விளையாட்டுகளுக்கான களம் அமைப்பது, நிறைய கிளப்ஸ் இங்கே உண்டு. ஃபுட்பால் இருக்கட்டும், கேரம் இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை வடிவமைச்சு அவர்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் என்னுடைய கனவாக இருக்குது. இன்னும் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 20% தேவைகள் இருக்குது. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் செய்யணும். எனக்கு குறிப்பாக இந்த ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவேன், பட் அந்த இடத்துல நான் அரசியல் ஆசையினால் இங்கே வந்தேன். ஆனால் பல இளைஞர்கள் அது குறித்தான ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அந்த நிலை இருக்குது. அதை உடைச்சி எழும்பூர்லேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வருஷம் உயரணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிங்கிறது 5 வருஷம் தான், அது நாற்காலி தான். மக்களுடைய மனங்களை வெல்லுவது அப்படிங்கிறது கலைஞர் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருப்பது, அந்த பணியை தொடர்ச்சியாக செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. கேள்வி, இளைஞர்கள் மோகம் அதிகமா விஜய் பக்கம் இருக்குது, டிவிகே பக்கம் இருக்கு. இந்த தொகுதியில வேட்பாளராக இருக்கக்கூடியவர் விஜய்க்கு அருகிலே இருக்கக்கூடியவர். எப்பவும் அவர் போட்டிடுறாரு. இந்த தொகுதியிலும் பெரிய ஆதரவு இருப்பது போல கணிக்கப்படுகிறது. நீங்க நான் தான் சொன்னல, நான் இங்கே எக்மோரில் வாழ்கிறவன். என்னை பார்க்கணுன்னா இங்கேருந்து கிளம்பி நேராக மார்ஷல்ஸ் ரோடு வந்தால் என் வீட்டு மேலே ஏறி காஃபி குடிச்சிட்டு வாங்க நல்லா இருக்கியான்னு கேட்கலாம். நீங்கள் சொல்கிற தாவேக்காவினுடைய வேட்பாளரை பார்க்கணுன்னா இவங்க எல்லாரும் கிளம்பி பல்லாவரத்துக்கு போகணும். அவர் பனையூருக்கு கூப்பிடுவார், அந்த தம்பி பல்லாவரத்துக்கு கூப்பிடுவார். மக்களோடு வாழுகிற மக்களின் மைந்தன் வேண்டுமா அல்லது பனையூருக்கும் பல்லாவரத்துக்கும் கூப்பிடுறவங்க வேணுமாங்கிறது மக்கள் முடிவெடுப்பாங்க.